ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி சம்பா ரவை வரகரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஒரு கப் சம்பா ரவை எடுத்துகிட்டுருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours சோக் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 4 hours சோக் பண்ணால் போகிறோம். நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறளோ அதே கப் ஒரு 2 cups வந்து வரகரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இன்னொரு பாத்திரத்தில் வரகரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 4 hours சோக் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. வெரி ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் தோசை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 cups நான் வந்து வரகரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 hours ஊற வச்சுக்கோங்க. இதோடு நான் வந்து ஒரு 1/2 cup வந்து பாசிப்பருப்பு, ஒரு 1/2 cup வந்து உளுத்தம்பருப்பு போட்டு சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 cup பாசிப்பருப்பு, ஒரு 1/2 cup உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாமே ஒரு 4 hours சோக் பண்ணால் போகிறோம். என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சோக் பண்ணியாச்சு. ஒரு ஜாரில் சம்பா ரவை போட்டுருக்கேன். நான் ஊற வச்ச சம்பா ரவை போட்டுருக்கேன். அதே ஜாரில் வந்து ஊற வச்ச அந்த வரகரிசியும் போட்டுருக்கேன். நான் பாசிப்பருப்பு, கடலை, உளுத்தம்பருப்பு எல்லாமே சோக் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அது போட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவால் இட்லியும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எனக்கு தோசை தான் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சிண்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இது ஒரு 6 to 7 hours அப்படியே வச்சு ஃபெர்மெண்ட் ஆகணும். ஃபெர்மெண்ட் ஆனப்புறம் தான் நம்ம தோசை வாங்கணும். ரொம்ப ஹெல்தி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஏன்னா சம்பா ரவை அப்புறம் வரகரிசி ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போது சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 1/2 teaspoon சால்ட் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், தோசை வாக்க வேண்டியதா. தோசைக்கல் ரெடி. நல்லா தோசைக்கல் சூடானதும் தோசை வாக்க வேண்டியதா. பாருங்கள், சூப்பராக வரும். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் சூட்டபிளாக இருக்கும். பாருங்க, சம்பா ரவை வரகரிசி தோசை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.